சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லா சீன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அந்த முடி இப்படி அழகாக பண்ணதில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்தார். ஆனால் மேக்கப் எதுவுமே மாறல. இந்தியன் டூலேயும் அதே மேக்கப் அதே நடிப்பு தான். இல்லை கேட்கல, இன்னும் வீட்டில் போய் தான் கேட்கணும். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். வெரி சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட ஆக்டிங். அந்த ஸ்பீக்கர் டிம்முன்னு கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. சந்தோஷ் சார், எனக்கு கமல்ஹாசன் சார் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ரோபோப்பா. ஸோ அதுக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ இந்தியன் 1 நம்ம பார்த்துட்டோம். வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 2. ஆல்வேஸ் 2 பேருமே பெஸ்ட்டுங்க. 2 பேருமே லெஜெண்ட். கரண்ட்டு ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப பிகினிங்லேருந்து இருக்கார். ஸோ அப்கமிங்லேயும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் தென் அனிருத் சாரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே பெஸ்ட்டு தான். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஐ மீன் நம்ம இன்னும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் வைப் நல்லாயிருக்கும். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அது நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம படமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும்ல, அதனால சொல்லலாம். இல்லை, ஆமாம், அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ ரொம்ப சந்தோஷம். நிஜமாலே வந்துட்டு ஒரு அதை சொல்கிறேன்ல, எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே விஷயம் தான். ஒரு புது படத்தை பார்த்தா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு டாப் ஸ்டாரோடு பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்தளவுக்கு அப்படி மக்களுங்க கொண்டாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க ரீரிலீஸ் பண்ணுற மூவியை. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்தியன் 1 பார்த்துட்டோம். ஸோ இந்தியன் 2 இதே மாதிரி கொண்டாடி வேறு லெவலுக்கு கொண்டு போய் காட்டணும் கண்டிப்பாக. நோ எப்பவே இல்லை. நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான இதுதான் இருந்தது. அடுத்தடுத்து சாங்ஸ், ஏன்னா எந்த இடத்துலையுமே சாங்ஸோ சீனோ எதுவுமே இது பண்ணாது. 5 சாங்குமே வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. ஸோ சாரோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே நம்மளாம் என்ன சொல்ல முடியும், அந்தளவுக்கு இஸ் எ லெஜெண்ட். ஸோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஐ டுக் அ குட் டெசிஷன் டு கம் ஃபார் இந்தியன் ரீரிலீஸ், அப்படி தான் சொல்ல முடியும். எனக்கு இந்தியன் பார்த்ததுக்கப்புறம் இப்போது என்னடா இந்தியன் 2 எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எப்படியாச்சும் கிடைச்சணும்னு ஐம் வெயிட்டிங். இந்தியன் ஆக்சுவலி ஆமாம், நான் ஸ்க்ரீனில் பார்த்ததில்லை. ஸ்க்ரீனில் பார்த்தது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு மொபைலில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாரோட அந்த ஜோஷ், கமல் சார் ஸ்க்ரீனில் வந்ததோ ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் அப்போ அவர் தானே நான் ஒரு இந்தியன்னு சொல்லும் போது அங்கே வந்த விசில் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ஆக்சுவலி அந்த காலத்து மியூசிக் தான். அது வந்துட்டு மாற்றவே முடியாது. ப்ராப்பரான மியூசிக்கு, ப்ராப்பரான லிரிக்ஸ் எல்லாமே வந்து அப்போ தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ இருக்க மியூசிக்கோட ஃபேன் கிடையாது நான். அப்போ இருந்த மியூசிக்ஸ் தான். இந்த படத்தில் வந்து எனக்கு டெலிஃபோன் மணிப்போல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பச்சை கிளிகள் சாங்கு, ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி சாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலிங். ஆமாம். ஸோ அனிருத் வந்துட்டு சொல்லணும்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஜிஎம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அவர் பண்ண மூவிஸ்லையுமே அதிகமாக வந்து பிஜிஎம்ல நல்ல இது இருந்தது. ஸோ இந்தியன் 2லேயே அந்த மாதிரி ஒரு பவர் பேக் பிஜிஎம் கொடுப்பாருன்னு தான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நான் கவுண்டமணி செந்தில் காம்பினேஷனுக்கு பெரிய ஃபேனு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட காம்பினேஷனை ஐ திங்க் இட்ஸ் ஃபார் எவர். யாருமே அவங்கள பீட் பண்ணவே முடியாது. இந்தியன் 2ல அவங்களோட காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் கவுண்டமணி செந்திலோட காம்பினேஷன் தான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தேன். அந்த காம்பினேஷன் சொல்ல முடியாதுங்க. அது ஒரு தனி ஃபீல். உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து இதுலேயே ரொம்ப ஓப்பனாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக இப்போ இந்த வர்மக்கலை பற்றிலாம் அப்போ அழிஞ்சு போகிறது அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியன் 2ல இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்காக மறைஞ்சு வர நிறைய விஷயத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஓப்பனாக நடந்துட்டு இருக்க நிறைய இஷ்யூஸையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே இவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக நடந்துட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ நடக்கிற ப்ராப்ளம்ஸும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியன் ஒன்று வந்து நம்ம 80s 90s அவங்களாம் அந்த எமோஷன் கேட்டு அதை ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஸோ 2K கிட்ஸ்க்கு இந்த இந்தியன் 2 வந்து எப்படி கனெக்ட் ஆகும்?
கனெக்ட் ஆகுது பிகாஸ் நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக தானே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது, அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. இப்போது ஆக்சுவலி 2K கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் டு பி எ சேஞ்ச் மேக்கர். ஏன்னா நாங்களும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான அவேர்னஸ் இல்லாமல் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு தான் வளர்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது, ரூல் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மூவி தான் ஒரு ப்ராப்பர் மீடியேட்டர், கம்யூனிகேட்டராக இருக்குது 2K கிட்ஸ்க்கு. ஏன்னா 2K கிட்ஸ் மெயினாக வந்து சினிமாவில் தான் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ மூவி மூலமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் இந்தியன் படத்தை ராஜ் டிவியில் தான் பார்த்துருப்போம். 3.5 மணி நேரம் படத்தை ஒரு 5 மணி நேரம் பார்த்துருப்போம் நம்ம 90s கிட்ஸ்லாம். ஸோ தேட்டரில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுறதுக்காக தான் நைட் ஷிஃப்ட் ஆக்சுவலாக தூங்காமல் இதுக்காக ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ணது. அண்ட் தென் ரோபோ சங்கர் சார் சொல்லவே தேவையில்ல, அவர் நம்மளை ஒரு வைப்பில் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ பாட்டெல்லாம் கூட எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டு ஆஸ் யூஷுவல் தான் பட்டையை கிளப்பிட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. இதில் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிப்போம், லைவாகவே எல்லா சீக்வன்ஸும் போயிட்டு ஓப்பனிங் தப்பு சாங்ஸ்ல இருந்து கண்டிப்பாக எல்லாமே காமெடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக எது ரெஃபரன்ஸ்? டூக்கு உண்டான ரெஃபரன்ஸ்னா இந்தியன் தாத்தா மீண்டும் வருவேன் அப்படின்றாரு, அதான் டூக்கு உண்டான ரெஃபரன்ஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ்வளோவா இருக்காது. ஒரு சுகன்யா இருக்க மாட்டாங்க, கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்காது. அண்ட் தென் இந்த ஜெனர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் ஃபிலிம்னா இந்தியன் தான். அது ஒன் ஆஃப் தி ஃபிலிம்னு இல்லை, ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்தியன் தான் இருக்கும் எப்போ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்தாலும். ஸோ அந்த இது இந்தியன் 2ல் வருமா அப்படின்னா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஒரு அனிருத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர், ஸ்டண்ட்டுக்கு ஒரு 4-5 பேர் அன்பர்வி மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க தான். இந்தியன் 2 வந்து ஆடியன்ஸால் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரியாக இருக்குமா இல்லை கமல்ஹாசன் மட்டுமா இருக்கும்? கமல் சார் மட்டுமா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோரி வந்து ஆனஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒருத்தர் அவங்க ஒரு கதையை பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கமல் சாருக்காக தான் மோஸ்ட் ஆஃப் தி குரூப் நாங்கள் ஃபேன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். பட் ஸ்டோரி ஆக்சுவலாக எங்களுக்கே இது வரும். ஏன்னா இந்தியன் 2, இந்தியன் 3 வர சொல்கிறாங்க ஜான்வரி ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஸோ எப்படி பீரியாடிக் ஃபிலிம் இது பண்ணுவாங்களா, இல்லை இன்னொரு கமல் சார் வராரு பேட்ரியாட்டிக் பீரியட்லன்றாங்க. ஸோ எங்களுக்கே அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அதோ ஜூலை 12 தான் தாத்தா வராரு, கதரோட போகிறாருன்னு தான் வெயிட்டிங்கில் இருக்கும். சாங்ஸ் எது இதில் கேட்குறீங்களா? 2ல் இல்லை, 2ல் வந்து ஆக்சுவலாக பாரா சாங்காக இருக்கட்டும், நீலவிருப்பம் இருக்கட்டும், வந்த உடனே எல்லாரும் ஃபயர் விட்டோம். அனிருத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரியே போடுறாரு சூப்பராக. அந்த ஒரே ஒரு கதரல்ஸ் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆச்சு. பட் அதுவும் இப்போ வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக அது வைப் இதுல தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி அதுக்கு இந்தியன் தாத்தாலாம் வந்து ஆட மாட்டார், பேக்ரவுண்டில் இருந்து இது பண்ணுவாங்க. பட் அது ஒரு நெகட்டிவ் இது மாதிரி அவருக்கு ஆச்சு. பட் அது இப்போ வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி அவர் இது பண்ணியிருக்காரு அனிருத். அந்த 6க்கு அப்புறம் 7 தான் ரஹ்மானுக்கு அப்புறம் அந்த ஆக்சுவலாக அந்த தன்னடக்கம் தான் அவர் இந்த இது போயிட்டு. ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயே அவர் சொல்லியிருக்கலாம், நான் என் பெஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ஏன்னாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் ஆனஸ்ட்டாக அது இது பண்ணியிருக்காரு. அதையே நம்ம ஒரு சல்யூட் அனிருத்துக்கு சீரியஸாக. தேங்க்ஸ்.